தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எந்தவிதமான நலத்திட்டங்களையும் மேற்கொள்ளாமல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக படுதோல்வி சந்திப்பது உறுதி என்ற நிலையில் தற்போதைய தோல்விக்கான காரணங்களை தேடும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் சுரேஷ். தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக எந்தவித நலத்திட்டங்களையும் மேற்கொள்ளாமல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திப்பது உறுதி என்ற நிலையில் தற்போது தோல்விக்கான காரணங்களை தேடும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் சிறப்பே ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துவதுதான். அப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையே வாக்காளர் பட்டியல் தான். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் உள்ள வாக்காளர் பட்டியல் சரியானதா என்று சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் 100% முழுமையானதாகவும் சரியானதாகவும் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் இரட்டை வாக்குகள், இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை நீக்குவதும் புதிதாக தகுதி உள்ளவர்களை சேர்ப்பதும் அவ்வப்போது சுருக்கம், திருத்தம் மற்றும் தீவிர திருத்தம், குறிப்பாக சம்மரி ரிவிஷன் மற்றும் இன்சென்டிவ் ரிவிஷன் என்ற முறைகளை பின்பற்றி சரியான வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்துவது இயல்பான ஒரு நடைமுறை என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு சம்பந்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் கூட்டங்களில் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் 100% சரிபார்ப்பு இல்லாமல் முழுமையானதாக இல்லை என்பதால் வாக்காளர் பட்டியல் முழுமையாக ஆய்வு செய்யுங்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்களுடைய ஒப்புதலோடு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மாவட்ட அளவில் நடைபெறும் கூட்டங்கள், மாநில அளவில் சென்னையில் நடைபெறும் கூட்டங்கள் மட்டுமல்லாது டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய கூட்டங்களிலும் தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நாங்கள் உரிய ஆதாரங்களுடன் எடுத்து வைத்து திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை கோரி வருகிறோம். உதாரணமாக 2023 நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் அந்த தொகுதியில் வசிக்காத 40,000 பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அதே போல சுமார் 8,000 இறந்த வாக்காளர் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. இதற்கான ஆதாரங்களை கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு புகாராக கொண்டு சென்று அதை பற்றி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. இடைத்தேர்தல் முடியும் வரை அப்பெயர்கள் நீக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் இரட்டை வாக்குகள், இறந்தவர்கள் மற்றும் முகவரி மாற்றம் செய்தவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை. இது குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலரிடமும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 2024 சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் இரட்டை வாக்குகள், முகவரி மாற்றம் மற்றும் இறந்தவர்கள் ஆகியோருடைய பெயர்கள் நீக்கப்படவில்லை என்றும் இப்படி சுமார் 44,000 நபருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சென்னையில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியிடம் உரிய ஆதாரங்களோடு மனு அழுத்தம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டதையும் நினைவுபடுத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் ஆய்வு செய்து ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் இதுவரை, அதாவது இன்று வரை சுமார் 31,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பெயர்கள் அதாவது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த போது கழகத்தின் சார்பில் சென்னை மாநகர் முழுவதும் இதுபோன்று பல்லாயிரக்கணக்கான பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலே முறைகேடாக இடம்பெற்றுள்ளது என்று நாங்கள் தெரிவித்தோம். தொடர்ந்து தியாகராய நகர், 1000 விளக்கு, சேப்பாக்கம் ஆகிய தொகுதிகள் உட்பட பல தொகுதிகளின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டு
மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் சரிபார்ப்பினை நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எங்களது கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்றும், ஆளும் விடியா திமுக ஸ்டாலின் ஃபெயிலர் மாடல் அரசின் தோல்விகளை தமிழகம் முழுவதும் எடுத்துக் கூறும் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தின் போது பல தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படாத இரட்டை வாக்குகள், இறந்தவர் வாக்குகள், முகவரி மாற்றம் உள்ளிட்ட குளறுபடிகளை சுட்டிக்காட்டி வாக்காளர் பட்டியலில் 100% ஆய்வு செய்து, அதாவது திருந்திய வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி வருகிறார்கள். வாக்காளர்கள் சரிபார்ப்பு கோரிக்கையை சென்னை மட்டுமல்லாது டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் அனைத்து கூட்டங்களிலும் உரிய ஆதாரங்களுடன் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய SIR எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முழு மனதுடன் வரவேற்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பணிகளை எல்லாம் மாநில அரசினுடைய கீழ் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் செய்ய போகிறார்கள் என்பதால் தேர்தல் ஆணையம் அவர்கள் நடுநிலையோடு செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தற்போதுள்ள வாக்காளர் பட்டியல் இருக்கும் குளறுபடிகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு 100% வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உண்மையான வாக்காளர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக எந்தவித நலத்திட்டங்களையும் செயல்படுத்தாமல் எங்களது ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட வந்த பணிகளை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைப்பது, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக விளங்குவது, வாங்கும் கடனை எல்லாம் வருவாய் செலவினங்களுக்கே செலவிட்டுவிட்டு விளம்பர ஆட்சி நடத்தி வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலர் ஆட்சியில் மக்கள் படும் துயரங்களுக்கு 2026 சட்டமன்ற பொது தேர்தலின் போது தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும், அந்த தேர்தலில் திமுக தோல்வி உறுவது உறுதி என்று தெரிந்தவுடன் இப்போதே அதற்கான காரணங்களை தேடும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனியாவது தங்களது தவறுகளை திருத்திக் கொண்டு எதிர்க்கட்சிகள் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு மீதமுள்ள ஒரு சில மாதங்களுக்காவது தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.